கொண்டக்கடலை கறி ரெசிபி போட்டதுக்கு எல்லாருமே வந்து நல்லா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து ரொம்ப பிடிச்சது அம்பிளி சிம்பிள் கிச்சன்லேருந்து போட்டிருந்தாங்க. அவங்க வந்து மலையாளி, இப்போ வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து சூப்பராக வந்து குக்கிங் சேனல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ அவங்க வீட்டுக்கு போகாதவங்க அவங்க வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணி. வெல்கம் பேக் டு மை சேனல் Abactive Green. திஸ் இஸ் அபிஷா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக சுகாதாரர்கள் தினம் இல்லையே. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னோட சார்பாக உலக சுகாதார தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து மொட்டை மாடியில் தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி மொட்டை மாடியில் இருந்து 5 விதமான மூலிகைகள் எடுத்து நம்ம சூப்பரான ஒரு ரசம் தான் வந்து பண்ண போகிறோம். 5 வகை மூலிகை ரசம் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஹெல்த் டே ஆனதுனால இந்த ஸ்பெஷலான ரசம் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த ரசம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்பேமில் போகும். ஸோ எனக்குன்னு கிடையாது, யாருக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது தாண்டி அவங்களோட வீடியோஸ் வந்து பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் நேரமாவது வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. ஸோ நான் வந்து மொட்டை மாடியில் தான் நிற்கிறேன். ஸோ மொட்டை மாடியிலையும் கீழே எல்லாமே சேர்த்து வந்து ஆங்காங்கே நிற்கிது என்னோட 5 மூலிகையும். ஸோ நம்மளோட கார்டன்லேருந்து என்னென்ன மூலிகை நான் எடுக்க போகிறேன் என்கிறத பார்த்துடலாம். நார்மலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மூலிகை வச்சு தனித்தனி வந்து ரசம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே சேர்த்து பண்ணினா எல்லாமே சத்துக்கள் நமக்கு கிடைச்சிருமே. ஸோ இந்த 5 மூலிகையை நம்ம எடுத்துகிட்டு அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டு ரசம் பண்ண போயெல்லாம் வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட வேப்பிலை மரம் தான் இதாக நிற்கிறது. ஸோ அதுலேருந்து இலைகளை வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் சங்குப்பூ. ஸோ இதோட இலைகளையும் தான் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் கற்பூரவள்ளி. ஸோ இதுலேருந்து இலைகளை கிள்ளி எடுத்துடலாம். ஸோ இலைகளை கிள்ளி எடுக்கிற டைம் மேலேருந்து கிள்ளி எடுத்துருங்க. இந்த மாதிரி தண்டு பகுதியோட இப்படி எடுத்தீங்க அப்படின்னா சிகரங்கள் வந்து நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி தண்டு பகுதியை இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி அடர்த்தியாக வந்து படர்ந்து வரும். ஸோ அதனால் எடுக்கிற டைம் வந்து இந்த மாதிரி கிள்ளி எடுக்கிறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருந்துளசி. ஸோ கருந்துளசி வந்து எடுக்கிற டைம் வந்து இந்த பூ பகுதியெல்லாம் இருக்குல்ல அதோட சேர்த்து வந்து தண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா சிகரங்கள் வந்து நிறைய வரும். ஸோ இதோட இலைகளையும் வந்து எடுத்துடலாம். ஸோ நான் வந்து அந்த பூக்களோடு சேர்த்து தான் வந்து எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலவேம்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா நிலவேம்பு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதான். கொரோனா வந்த டைமில் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இது எல்லா கஷாயத்துலேயும் நம்மளோட அந்த கபசுர குடிநீர் எல்லாத்துலேயும் வந்து சேர்த்தது இதுதான். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் எடுத்துருவோம். ஸோ நம்ம கார்டனில் போய் மூலிகையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாச்சு. ஸோ நம்ம கார்டனில் இருந்து எடுக்கிற டைம் இவ்வளோ மனசுக்கு குளுமையாக இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆர்கானிக் அந்த மூலிகைகள். ஸோ நம்ம கார்டன்லேயே போய் எடுத்துகிட்டு இருந்தாச்சு. ஸோ அதோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே சொல்லிட்டு போனால் நிறையவே இருக்கும். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல், அப்புறமா பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் குறைக்கிறது, இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான மெடிசன்ஸாக இந்த 5 மூலிகைகளும் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதான். ஒவ்வொன்றோட இது எல்லாமே மூலிகைகள் அப்படிங்கிறத. ஸோ அதை வச்சு இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரசம் பண்ணலாம். இலவேம்பும் வேப்பிலையும் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். மேலே மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கசப்பு தன்மை பிரச்சனை கிடையாது அப்படின்னா அது கூட நிறைய எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நல்லா அரைச்சி அதோட சாறு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் முதல்ல. ஸோ பாருங்கள் 5 மூலிகையை நல்லாவே வந்து அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இல்லை வந்து நார்மலாக வந்து ஏதாவது ஒன்றில் வச்சு வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி துணியில் வச்சு வடிகட்டினீங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள் பச்சை பசேலன்னு இருக்குது. அவ்வளோ ஒரு வாசனை வருது. ஸோ இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரசம் பண்ண வேண்டிய மற்ற திங்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். பாதி அளவு சின்ன வெங்காயம் இருந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயம்னா ஒரு பாதி அளவு. இஞ்சி பூண்டு நிறையவே எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன்.
கருவேப்பிலை, அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ திங்ஸை வந்து ஜஸ்ட்டு குறவரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் அளவு புளி எடுத்திருக்கேன். தாளிக்கிற டைம் வந்து போடுறதுக்கு முழுசாக வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது எங்கள் ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் பச்சை மிளகா. ஸோ முதல்ல வந்து இதை குறவரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மைய அரைக்க வேண்டாம், அந்த கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை, வரமிளகா போட்டுக்கோங்க. எங்கள் ஊர் ஸ்பெஷல் பச்சை மிளகா. இப்போ பச்சை மிளகா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை விட்டுடலாம். இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம மூலிகை தண்ணி வந்து விட்டுடலாம். மூலிகை தண்ணி விட்டு ஜஸ்ட்டு வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மூலிகை தண்ணி நம்ம விட்ட பிறகு கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். மசாலா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் பதிலாக வந்து ரசப்பொடி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காயம் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோத்தை வந்து எடுத்து போட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா காயம் போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி வந்து விட்டுறலாம். புளி தண்ணியை விட்டுட்டு தேவைக்கு தண்ணியை விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு உப்பையும் போட்டுக்கோங்க. தேவைக்கு தண்ணி விட்டாச்சு. இது வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க, கொதி வரக்கூடாது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து பபிள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இலைகளையும் அப்புறமா பார்த்திங்கன்னா மல்லித்தழையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போ எங்கிட்ட மல்லித்தழை கிடையாது. ஸோ நம்மளோட 5 வகை மூலிகை ரசம் சூப்பு வந்து ரெடியாக இருக்குது. வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான வாசனை தூக்கலாக இருக்குது. அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு ரசம் வந்து ரெடியாக இருக்குது. நல்ல ஒரு வாசனை வருது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பசங்க பார்த்திங்கன்னா உங்கள் பசங்க மட்டும் கிடையாது, யாருக்காவது வீட்டில் வந்து காய்ச்சல் ஃபீவர் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லை அந்த டைம் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரசம் அப்படின்னு சொல்லி. நார்மலியே ரசம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா அதில் வந்து பூண்டு அந்த மிளகுலாம் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இன்றைக்கி வந்து 5 வகையான மூலிகையை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஒரு ரசம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? ரசம்னாலே சாதத்துக்கு கூட தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா கூட வந்து இது வந்து குடிக்கிறது கொடுக்கலாம் பசங்களுக்கெல்லாம். ஜூஸ் மாதிரி, ஜூஸ் கிடையாது, சூப்பு மாதிரி. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நார்மலி வந்து நாங்கள் வந்து ரசம் பண்ணுறது வந்து சண்டே தான் அதிகமாக வந்து பண்ணுவோம். சண்டே வந்து நான்வெஜ்லாம் இருக்கும் தெரியுமா? ஸோ நான்வெஜ் இந்த ரசம் அப்புறம் வந்து பொரியல் பண்ணோம்னா சூப்பர் வந்து காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இல்லைனாலும் நீங்கள் ரசம் பண்ணினீங்கன்னா ஒரு பொரியலில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை இருந்தோன்னா சூப்பர் காம்பினேஷன். ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், திட்டா கலெக்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அதாவது ஸ்பெஷலான 5 வகை மூலிகை ரசம் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய்.